வாழ வேண்டும் என்பது கொங்குவேளர் சமூகத்தினுடைய நிலை அல்ல என்பதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இயக்கம் கட்டமைக்கப்பட்டு 8 ஆண்டுகளிலே நாடு முழுக்க ஒரு ஆரோக்கியமான மக்கள் இயக்கமாக தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை வளர்ந்து வருகிறது. கிராமம் கிராமமாய் நகரங்களிலே ஒவ்வொரு கிளைகளையும் வார்டுகளிலே கிளைகளை துவங்கி ஒரு அரசியல் கட்சியை விட மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டு வளர்ந்து வருகிற இயக்கம் நம்முடைய தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை. அதனுடைய அந்த அடையாளத்தை நம்முடைய சகோதர இனமான சாதிய தலைவர்கள், அந்த சமூகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் ஒரே மேடையிலே அமர்ந்து இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த இந்த மண்ணினுடைய சமூக சாதிய இயக்க தலைவர்கள் மக்களிடத்திலே தோன்றி இயக்கம் மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தியதாக இதற்கு முன்பு வரலாறுகள் கிடையாது. ஒரு சாதி இயக்கத்தினுடைய மாநாட்டில் இப்படி இந்த மண்ணினுடைய பெரும்பான்மை சாதிகள் அந்த மாநாட்டை வாழ்த்தி ஆதரவு கரம் நீட்டியது இதற்கு முன்பு வரலாறுகள் கிடையாது. அரசியல் கட்சி மாநாட்டிலே கூட சாதி ஒழிப்பு நடத்துகின்ற பொது உடைமை பகுத்தறிவு இயக்கங்களிலே கூட சாதிய பாகுபாடு இருப்பதை மறுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையினுடைய மேடையிலே அதனுடைய இயக்க நடவடிக்கைகளிலே தங்குதடை இல்லாமல் சாதி ஒழிப்புக்கு முனைந்து போராடுகின்ற மகத்தான 21ஆம் நூற்றாண்டினுடைய அரசியல் இயக்கம், சமூக சமத்துவ இயக்கம் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை. அதற்காக இந்த மண்ணில் உழைப்புக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற சமூகம் நம்முடைய கொங்குவேளர் சமூகம். இந்த மகத்தான சமூகம் ஏனைய சமூகங்களினுடைய தவறான பார்வையில் இருந்து மீட்கப்பட வேண்டும். உலகளாவிய அளவிலே சாதிய ரீதியாக இன ரீதியாக அரசியல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பாராளுமன்றம் சாதி இயக்கத்தால் சாதி அரசியல் கட்சிகளால் இப்பொழுது நடைபெற்று வருகிறது, கட்டமைக்கப்பட்டு வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. லல்லு பிரசாத் யாதவ் யார்? தோழர் ஆசு பௌத்தன் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போன்று சகோதரி மாயாவதி யார்? சாதி சங்க தலைவர்கள் இல்லையா? ராம்விலாஸ் பாஸ்வானும் லல்லு பிரசாத் முலாயம் சிங் யாதவும் சாதிய தலைவர்கள் இல்லையா? அவர்களுடைய தலைமையிலே இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக பிரதிமா பட்டீல் அவர்கள் இவர்களுடைய கருணையிலே தான் ஜனாதிபதியாக வர முடிந்தது, மறுக்க முடியுமா? இந்தியாவினுடைய ஜனாதிபதியை தேர்வு செய்வது சாதி இயக்கம். சாதிய மறுமலர்ச்சி ஒரு புறம், அந்த மறுமலர்ச்சியால் கட்டமைக்கப்பட்ட இயக்கங்கள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நிலை என்பதை கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் தமிழகத்திலே நம்முடைய இனமான உணர்வாளர்கள் வட மாவட்டங்களிலே நம்முடைய சகோதரர் வன்னியர் சமூகம் உரிமைக்காக போராடி இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்று அந்த சமூகம் மிக வேகமாக பயனடைந்து வருகிறதை பார்த்தும் கேட்டும், அப்படி ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூகத்தில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கூட அந்த தான் சார்ந்திருக்கிற சமூகத்தை, தான் சார்ந்திருக்கிற ஆதி திராவிடர்களை அடிப்படையாக வைத்து தமிழ் மண்ணிலே இந்த அரசியல் களத்திலே வலுவான நிலையில் இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கிற ஏனைய சமூகங்களும் அதுபோன்று தங்களுடைய மக்களை கட்டமைத்து மக்களினுடைய அடிப்படை உரிமைகளுக்காக, மக்களினுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக, கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காக, அரசியல் அங்கீகாரத்திற்காக அந்த சமூகம் தனித்தனியாக ஒவ்வொரு சமூகமும் ஒரு நேர்த்தியான கண்ணியமான இயக்கத்தின் வழியில் ஒரு நேர்த்தியான தியாக அர்ப்பணிப்பு உணர்வுள்ள தலைவர்களினுடைய தலைமையிலே அப்படிப்பட்ட இயக்கங்கள், அப்படிப்பட்ட சமூக இயக்கங்கள் கட்டமைக்கப்பட்டு தோன்றி வளர வேண்டும் என்று தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை மனப்பூர்வமாக நினைத்து மனப்பூர்வமாக வளர்த்தெடுப்பதற்கு ஆதரவு தருகிறது. இந்த மகத்தான மக்கள் சமூகம், அரசியல் அதிகார நுகர்வில்லாத சமூகம், பன்னெடும் காலமாய் தன்னுடைய பரம்பரையாய் தன்னுடைய சொந்த நலனுக்காக மட்டுமே தன்னை வருத்திக் கொண்டு காடு கலனியிலே இரவு பகலாக
குடும்பம் குடும்பமாய் பணி செய்து உற்பத்தி செய்கிற சாதி நம்முடைய சாதி. ஒரு உற்பத்தி பிரிவு சமூகமாய் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத சமூகமாய், மூடர்களாய், அரசியல் கோழைகளாய், அரசியல் பேடிகளாய் தமிழகத்திலே ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்கிறது என்றால் நம்முடைய கொங்குவேளர் சமூகம் மட்டும்தான். ஏனென்றால் கொங்குவேளர் கவுண்டர்கள் தன்னுடைய வரலாறு நெடுகிலும் எந்த மண்ணையும் ஆண்டதாக வரலாறு இல்லாத சாதி, எந்த மாநிலத்தையும் அல்லது எந்த நாடு கடந்து எந்த மக்களையும் அடிமைப்படுத்தி அரசாட்சி செலுத்துகின்ற அளவிற்கு ஒரு ஆளுமை இல்லாத சமூகம் நம்முடைய சமூகம். அது கூட அது நமக்கு அவசியம் இல்லாதது. தன்னுடைய சொந்த மண்ணை கூட ஆண்டு பழக்கமில்லாத சாதி. நம்முடைய மண்ணை யாரெல்லாம் ஆண்டிருக்கிறார்கள்? முகலாயர்கள் ஆண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆண்டிருக்கிறார்கள், நாயக்கர்கள் ஆண்டிருக்கிறார்கள், மலையாளிகள் ஆண்டிருக்கிறார்கள், கன்னடக்காரர்கள் கூட ஆண்டிருக்கிறார்கள். நம்முடைய சொந்த மண்ணை நம்மை நாமே ஆண்டதாக கூட ஒரு வரலாறு இல்லாத சமூகம். அப்படிப்பட்ட அரசியல் ஆளுமை இல்லாத சாதி இனம், அப்படிப்பட்ட நிர்வாக ஆளுமை இல்லாத சமூகம் சாதி, தன்னுடைய சொந்த மண்ணில் பிழைப்புக்காக உழைக்க வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் தெரியாத சாதி. அப்படிப்பட்ட கடைநிலையிலே முடங்கி கிடக்கின்றது சாதி இனம் கொங்குவேளர் இனம். இந்த நவீன காலத்திலே சுதந்திரத்திற்கு முன்பு கத்தியோடும் வாளோடும் போராட திறமையற்ற சாதியாக நாம் இருந்தாலும், சுதந்திர இந்தியாவில் நாடு சுதந்திரம் பெற்ற 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட இன்னும் நாம் நம்மை நாமே ஆள வேண்டும் என்று சிந்திக்காத சாதி நம்முடைய சாதி. அப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை குற்றம் என்று கருதுகிற சாதி நம்முடைய சாதி இனம். ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கிற ஏழை நம்முடைய சகோதர சாதிகள் கூட ஒரு தன்னுடைய சமூகத்தை சார்ந்த எவரொருவர் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அவர்கள் கிளர்ந்தெழுந்து போராடுகின்ற மனப்பக்குவம் உள்ளவர்கள். கொங்குவேளர் சமூகம் எங்காவது பாதிக்கப்பட்ட பொழுது, ஒரு கொங்குவேளர் கவுண்டர் பாதிக்கப்பட்டா நாடு தழுவிய அளவில் ஒட்டுமொத்த கொங்குவேளர் கவுண்டர்களும் அதற்கு எதிர்ப்பாக அதற்கு கண்டனத்தை செலுத்தியது வரலாறு இருக்கிறதா? இல்லை. என்ன காரணம்? நம்மை அமைப்பாக்கிய தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வும் தியாக உணர்வும், மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அர்ப்பணிப்புணர்வோடு களமமைத்த தலைவர்கள் நமக்கு இதற்கு முன்பு கிடைக்கவில்லை. ஐயா செலினார் அவர்கள் இயன்ற அளவு போராடி மரணித்து போனார்கள். இந்த பெரும்பான்மை சமூகம் யாராலும் ஒன்றுபடுத்தப்பட முடியாத சாதி, இன உணர்வில்லாத சாதி, போராட்ட குணம் இல்லாத சாதி என்று நம்மை சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட அநீதிக்கு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாலும் கிளர்ந்தெழுந்து போராடாத சாதி ஒரே சாதி இந்தியாவிலேயே உலகத்திலேயே கொங்குவேளர் கவுண்டர் மட்டும்தான். எப்பொழுதாவது கிளர்ந்தெழுந்து சினந்து போராடி இருக்கிறோமா? சிந்தித்தான், சினந்தான், சீறினான், வரலாறே கிடையாது. தன்னுடைய குடும்பத்திற்காக, மனைவிக்காக, தன்னுடைய வருங்கால குழந்தைகளுக்காக, கணவனுக்காக, சகோதரனுக்காக, தந்தைக்காக, தாய்க்காக ஒரு கட்டத்திலே முரண்பாடு வருகின்ற பொழுது இவன் உயிரை மாய்த்துக் கொண்டு அல்லது இன்னொருவனுடைய உயிரை எடுக்கின்ற அளவிற்கு இவன் சினந்திருக்கிறான் என்றால் சொந்த பங்காளியை வெட்டி கொண்டிருப்பான், சொந்த அண்ணன் தம்பியை வெட்டி கொண்டிருப்பான், மாமச்சனை வெட்டி கொண்டிருப்பான். சொத்துக்காக அவ்வளவு வைராக்கியமாக இருந்து போராடுவான். சுயநலனுக்காக, பொது நலனுக்காக, தன் நலம் கருதாமல் பிற நலனுக்காக தொண்டாற்றிய தியாக வரலாறு நம்முடைய சமூகத்திற்கு இல்லை. 9 ஆண்டு காலம் சிறையில இருந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக சிறையிலே அடைபட்டு கிடந்தார் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜ் நாடார். 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கல்வி வள்ளலாக இருந்தார். காமராஜர் நம்மெல்லாம் கூட இப்ப மேடை போட்டு பேச முடியாது, பெரியார் இல்லைன்னா பேச முடியாது. அப்படி முத்துராமலிங்க தேவர் 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். மிக கடுமையான அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாகி, அரசினுடைய அடக்குமுறைக்கு ஆளாகி சிறையில் இருந்து சுதந்திர இந்தியாவில்
மிகச்சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக பல ஆண்டு காலம் இருந்தார்கள்.